உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்துகிட்ருக்க இந்த போரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது 2ஆம் பாகம். ஒருவேளை நீங்கள் முதல் பாகத்தை பார்க்கல அப்படின்னா நான் அந்த லிங்க்கை கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். என்னதான் இஸ்ரேல் பல நாடுகளோட நட்புறவு கொள்ள நினைச்சாலோ, அவங்க உதவியே செஞ்சாலோ அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உபத்திரமாக மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே இங்கே என்ன தான் நடந்துகிட்ருக்கு தெரிஞ்சு போவாங்க. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது. இதை தொடர்ந்து பல மாற்றங்கள் இஸ்லாமிக் நாடுகளில் நடந்துட்டு வந்துச்சு. அப்போதான் ஈரான் தன்னுடைய நாட்டில் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறது பற்றி பேச்சு போக ஆரம்பிச்சது. இதை ஆரம்பத்திலேயே எதிர்த்த இஸ்ரேல் ஈரான் கிட்டக்க நியூக்ளியர் பவர் ரியாக்டர் இருக்கிறது ஒரு பேரழிவுக்கான ஆரம்பமாக இருக்கும், அது பேராபத்தும் கூட அப்படின்ட்டு அவங்க உறுதியாக சொன்னாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுச்சுன்னா, இது முற்றிலும் அமைதிக்கானதாகவும் அவங்களுடைய நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் தான் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த போர் இப்போது இன்னும் வலுவடைஞ்சிட்டே போகுது, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சுமார் பல வருஷங்களாக பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனைக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது நியூக்ளியர் பவர். எப்போலாம் ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது முடிவை எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போது இஸ்ரேல் ஐயோ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. ஈரானுக்கு இஸ்ரேல் மேலக்கு ஒரு டென்ஷன் எப்போதும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எந்த நாடு தான் அதுக்கு ஒத்துக்கும்? இருந்தாலும் அங்கே உண்மையாக என்ன தான் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? யூஎஸ் ஸ்ட்ரிக்ட்லி எல்லா நாடுகளுடைய வளர்ச்சியையும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. அதே போலக்க ஈரானுடைய வளர்ச்சியையும் அவங்க மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. 2003 ருஹல்லா கொமினி ஈரானுடைய தலைவராக இருக்கிற இவர் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராமை தொடங்காது, அது அத்தாரைஸ்டாகவும் இருக்கட்டும் அன்அத்தாரைஸ்டாகவும் இருக்கட்டும் அப்படின்றத அவர் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையே ஆனது. சரி, 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஈரான் மேலக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. எதனால் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டு சுமத்தி. இது நடந்து 3 நாள் கழிச்சு யூஎஸோடைய இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் கிட்டக்க எந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கான அவங்க ரெடி பண்ணுறாங்க இல்லை அதை பற்றி பிளான் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 12 ஜூன் 2025 ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் மேலக்க நடத்துச்சு. இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் உற்று நோக்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் புலப்படுது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி யூஎன் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் சேஃப்கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வாட்ச் டாக் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, எந்த நாட்டிலலாம் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லை நியூக்ளியர் ப்ரொடெக்ஷன் நடக்குது அப்படின்றத கண்காணிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ கடந்த மே மாதம் இறுதியில் ஈரான் அதிக அளவு யுரேனியத்தை ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காங்க, அதை சேகரிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே சமயம் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈரானில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை, அவங்க உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றதற்கு எந்த ஒரு சாலிட் அத்தாட்சியும் இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஈரான் போன்ற பல நாடுகள் இஸ்ரேல் மேலக்க குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் கூட தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, ஆனால் அவங்க அது இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு சைனையும் காட்டிக்கிறது கிடையாது, அவங்க எந்த ஒரு ட்ரீட்டிலையும் சைன் பண்ணலை, அவங்கள யாரும் கண்காணிக்கவும் இல்லை, அவங்க எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் வரல. இப்படி இருக்கச்ச என்னதான் அவங்க கிட்ட நியூக்ளியர் பவர் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாலும் அது இருக்குது அப்படின்றது பல நாடுகளுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி எந்த நாடுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அவங்க பகிரங்கமாக கேட்டிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் இஸ்ரேல் ஹசிபுல்லாவை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஹசிபுல்லா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்துச்சு இஸ்ரேலுக்கு. ஆனால் போன வருஷம் நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் இந்த ஹசிபுல்லாவுடைய தலைவரோடு சேர்த்து ஹசிபுல்லா வீழ்ச்சி அடைய வச்சாங்க இஸ்ரேல். இதை ஈரான் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஈரானுடைய முதற்கட்ட
பாதுகாப்பு வலயமாக இருந்தவங்க இந்த ஹசிபுல்லா. இப்போ அவங்க வீழ்ச்சி அடைஞ்சதன் காரணத்தால் இஸ்ரேல் இதை மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டி செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் டொனால்ட் ட்ரம்ப். எல்லாருக்குமே தெரியும், என்னதான் இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் இடையே ஆன உறவு ரொம்ப நெருக்கமானதாக இருந்தாலும், அவங்களுக்குள்ளார மிலிட்ரி, பொலிட்டிக்கல் எல்லா வகையான சப்போர்ட் போயிட்டு வந்தாலும், இஸ்ரேலுக்கு டைரக்டாக நீ போயிட்டு இவங்கள அடி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதுவரை இருந்த பிரசிடெண்ட் யாரும் சொல்லலை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது மட்டும் இல்லாமல் கூடக்க நின்று வேலையும் செய்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் க்ரீன் சிக்னல் காட்டினதால தான் இஸ்ரேல் ஈரான் மேலக்க போர் தாக்குதலை நடத்துனாங்க. ஈரானுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டியை அவங்க அடித்து துவம்சம் பண்ண போகிறாங்க அப்படின்றது உறுதியாகிடுச்சு. ஆனால் இது முற்றிலும் உண்மை கிடையாது. ஆனால் பல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸை ஆக்சுவலாக உருவாக்கியிருக்கு. அப்படி உருவாக்கியிருக்க இந்த பகுதிகள் எல்லாமே அடர்த்தியான மலைகள் சூழப்பட்ட பகுதிகளில் தான் இருக்குது. அது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஎஸால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் கிட்ட மட்டும்தான் பங்கர் பஸ்டர் பாம் இருக்குது. அதாவது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பங்கர்ஸையும் அசால்ட்டாக உடைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய பவர் யூஎஸ் கிட்டக்க இருக்குது. உதாரணத்துக்கு நார்த் வெஸ்ட் ஈரானில் உள்ள ஃப்ரூடோ மலை பகுதிகளில் நியூக்ளியர் ப்ரோக்ராம்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத பல அறிஞர்கள் நம்புகிறாங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே முன்கூட்டியே தீட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டமாக தான் இருக்கும். ஆமாம், இஸ்ரேலும் யூஎஸும் ஒன்று சேர்ந்து தான் இந்த போரை தொடங்கியிருக்காங்க. அந்த போரை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத எதிர்நோக்குவோம். என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய முதல் நோக்கம் ஈரானுடைய அரசை வீழ்ச்சி அடைய செய்யணும். இதை தொடர்ந்து யூஎஸ் உள்ளார வந்து ஈரான்குள்ளே இருக்கிற இந்த நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் 3 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரூடோ, நட்டான்ஸ், எஸ்ஃபஹான் போன்ற 3 பகுதிகளில் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றத உறுதி கூறினது மட்டும் கிடையாமல் 22 ஜூன் 2025 யூஎஸ் இந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணுச்சு. இதை டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.